ஐயா வணக்கங்க. வணக்கம். முதல் முறையா நான் வடலூர் பயணம் போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ போகும்போது இன்றைய விதை நாளை வெச்சம் சமூக அறக்கட்டளை சார்பாக தான் உங்க கூட முதல் முறையா வடலூர் பயணம் வந்தேன். அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனேன். எப்படி ஜீவகாரணம் செயலேருந்து எவ்வளோ ரொம்ப உள்ளார்ந்து சொன்னீங்க. எனக்குமே அந்த விஷயம் ரொம்ப ஆழ்ந்து நான் சின்ன வயசுல தவம் தியானம்லாம் செய்யும் போது நான் ரொம்ப அதுக்குள்ள ஆழ்ந்து போயிருக்கேன். நிறைய விஷயங்கள் லைவா பார்ப்பேன், உணர்வேன். நான் யார்கிட்டயும் அதை ஷேர் பண்ணதில்லை. நீங்க சொல்லும் போது நான் உணர்ந்த விஷயத்த நிறைய சொல்லிங்க, அதை தாண்டியே சொன்னீங்க. அது எப்படி சொன்னீங்கன்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் அதை கண்டென்ட்டை நீங்க உள்ள போய் பார்க்கணும்னா வீடியோஸை பாருங்க, இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. அப்போ அதில் நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வரும். ஆமா, அந்த சேனல்ஸ்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு உள்ளாத தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி உங்களோட முதல் பயணம் இதுல எப்படி இருந்திருக்கும், எது தூண்டுகோலா இருந்திருக்கும், நீங்க எப்படி இந்த பயணத்துக்குள்ள வந்தீங்க, அது கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, கட்டாயம். வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக 2017 அதில் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ நார்மலான வாழ்க்கையை வாழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் தண்ணி இல்லாமல் ஒரு 1000 பறவை கீழே வந்து கிடக்குது, தண்ணி இல்லாமல் இறந்து போச்சு. ஒரு வாசகம் போட்டிருக்குது, தண்ணி இல்லாதனால இந்த பறவை இறந்துச்சு, உங்களால் முடிஞ்சால் தண்ணி வைங்க அப்படின்னு ஒரு வாசகம் தான் போட்டிருந்தது. அதை பார்த்த கணமே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். இது எல்லாருக்கும் வருமானு தெரில, எனக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம வாழ்கிறோம், இந்த வயசு வரையும் இவ்வளோ தேகத்தை கூட வாழ்ந்துருக்குறோம். நம்ம வாழ்கிற ஒரு பகுதியில் ஒரு சிறிய ஜீவராசிக்கு தண்ணி இல்லாமல் அது இறந்து போகும்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. உண்மையிலே அது எனக்கு தோணுச்சு. தோணுன உடனே நான் ஒரு வெல்டிங் வேலை பார்க்குறேன். வெல்டிங் வேலை பார்க்குறதால நம்ம அதுக்கு எதனா செய்ய முடியும் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ மரத்தோட சைஸ் எல்லாமே ஒரு தெரியும், எவ்வளோ பெருசு இருக்கும், எந்தெந்த கிணத்துல இருக்கும். சரி, அதுக்கு நம்ம கிளாம்ப் ரெடி பண்ணி நம்ம ஒரு டைட் பண்ணி அது ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்டிங் பண்ணி அதில் தண்ணி ஊற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுனது. என்னோட அறிவுக்கு நான் எனக்கு இருந்த சிற்றறிவுக்கு நான் போகிற அந்த வேலைக்கும் என்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற அறிவு வந்துச்சு. இதை செய்யலாம், செஞ்சால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா தோணுச்சு. தோணுன கடமை செய்ய ஆரம்பித்தேன். கூட அந்த நண்பர்கள் எல்லாருமே நான் சொன்ன உடனே எல்லாரும் சரி செய்யாங்க. இப்போ என்கிட்ட ஒரு சின்ன கண்ணு இருக்குது. இயல்பாகவே நான் எல்லாரையும் அன்பாக பார்த்துப்பேன். நிறைய விஷயம் என்னால் என்ன முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாரும் கேர் எடுக்கிற தன்மை இயல்பாக என்கிட்ட இருக்குது. அதனாலே நான் முன்னாடியே எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப என்கிட்ட அன்பாக இருப்பாங்க, நான் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பேன். அதனால் ரொம்ப ஈர்ப்பு அதிகம். நம்ம எதனா சொன்னால் உடனே செய்கிறேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அது இன்னும் தூது ஆயிடுச்சு. அது இயற்கை எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கு போல. நான் அப்போ சொன்ன உடனே கூட அந்த அன்பை நான் செஞ்சு தரேன். முதல்ல நான் சொன்ன உடனே செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உமாபதினு ஒரு அன்பர் இருந்தார், அவர் நான் செஞ்சு தரேன். மற்றபடி கூட இருந்தவங்களும் அதுக்கு எல்லாரும் உறுதுணையாக நின்று செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட நம்ம திருவத்தூர்லேருந்து நம்ம தாம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீர்க்கணும். எந்தெந்த மரம், வீடு அனைத்துமே எங்கள் ஆஃபீஸ்லங்க, வீட்டில், தெருவத்தகிற மரத்தில் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்லி எக்ஸ்கூஸ் பண்ணி இந்த நீர்க்கிணத்தை வச்சு தண்ணி ஊற்றி இதை பண்ண ஆரம்பித்தோம். அது பண்ணும்போது சிரம மாற்றம் எல்லாரும் எங்களை வாழ்த்துவாங்க. இந்த செயலை செய்யும் போது நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பாராட்டாங்க, கூப்பிட்டு கை கொடுப்பாங்க, எங்களை இங்கே வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இதெல்லாமே ரொம்ப எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா அந்த கர்ணியாக இருந்தால் என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ நம்ம கர்ணியான செயலை செய்ய போகிறோம், எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க. இதை முக்கியமாக பார்த்தா சண்டேஸ் தான் போனாங்க. சண்டேன்றது நாங்கள் வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இதுக்கான வேலையும் பார்த்துட்டு சண்டேல தான் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ண போனோம். நாங்கள் இப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ. அந்த ஒரு நாள் நான் எல்லாரையும் கூட்டின்னு போவோம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பைக் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு எங்கே போகிற என்ன பண்ண தெரியாது, ஆனால் தெருவில் கேட்டு கொடுக்கணும். இதுதான் பர்பஸ். அப்படிதான் போவோம். நாங்கள் முன்னாடி போய் எல்லாத்தையும் கேட்டு பண்ணி இதே போல் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு வரும்போது ஈவினிங் தான் வருவோம். அதோட காலையில் நாங்கள் ஒரு 9 மணிக்கு கிளம்பிட்டோம்னா இதுக்கான தேவையான வேலை 2 நாள் நடக்கும். சண்டே காலையில் கிளம்பிடுவோம். இதை போய் நாங்கள் பண்ணிட்டு வரது ஈவினிங் ஆகும். ஆனால் செய்யும் போது எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு நாள் லீவ் போது எது பண்ணாலும் எல்லாரும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. எல்லா மனிதர்களும் சரியான செயல் சூப்பர், யாரும் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ணுவதா இருக்குது. டிஸ்கிரை ஒருத்தர் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே கருணை குணம் இருக்குது, எல்லாருக்கும் அன்பு இருக்குது. அது வெளிப்பட்டது நாங்கள் செயலை செய்யும்போது நாங்கள்லாம் அப்போ தான் முதல் முறையாக எல்லாரும் ஒரு அன்பாக இருப்பாங்க. நாங்களே அதிகம் பார்க்குறோம். அப்போ தான் பார்த்தா அந்த இயற்கை வந்து இந்த ஒரு ஜீவராசி இறந்து போய் நம்ம ஒரு பாடத்தை கொடுத்துருக்குது, நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாருக்கிட்ட இருக்கிற அன்பு வெளிப்பட்டது. எங்களுக்குள்ள இருக்கிற இயல்பாக இருக்கிற குணங்கள் போய் சரியாக நல்ல நல்ல குணங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாங்கள் எல்லாமே இயல்பாக வாழ்கிறோம் இல்லையா. இப்போ எல்லாமே நம்மளோட கோவம் இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம், நம்ம ட்ரிங்க்ஸ், நிறைய விஷயம் எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த செயலை நாங்கள் டீப்பாக செஞ்சுட்டே போகிறோம். இந்த தண்ணி வைக்கிறது பண்றப்ப ஒரு கட்டத்தை மேலே வெறும் தண்ணி வச்சா அப்படி தானியம் வைக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி அதே செய்ய ஆரம்பிக்கிறோம். இதை செஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. கூட நபருக்கு எல்லாருக்குமே நல்ல
இதுவரை நம்ம இந்த பூமியில் நார்மலாக வாழ்கிறோம், ஒரு மனிதனாக வாழ்கிறோம். நம்ம உடலில் மாற்றம்லாம் வருமோ நமக்கு தெரியாது. இது நம்ம யோகம் தவம் தியானம் பண்ணுறோம்ல, அவங்களோட பார்த்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம இயல்பான வாழ்கிற வாழ்க்கையோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். நம்ம மனிதன் நம்ம வாழ்கிற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் தவம் ஏதோ ஒன்று பார்க்குறேன், ஏதோ ஒன்று உணர்றேன், இவங்க உடல் இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நமக்கு அந்த கண்டென்ட்டே கிடையாது. ஆனால் இந்த செயலை செஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே என் உடல் ஒரு பெரிய மாற்றம் வருது. என்னன்னா இப்போ சுமார் பேச்சு இது என்னன்னா, இது எல்லாருக்கும் ஆனதில்லை. இது செய்யும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாரும் இப்படி செஞ்சு தான் ஆகணுமான்ற கட்டாயம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ஏற்பட்ட அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏன்னா இதை வந்து இப்போ நம்மளும் அப்படி தான் செய்யணுமா, நம்மளும் அப்படி தான் போகணுமா நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாறுதலாக இருக்கும். இப்போ அதை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் மாமி சாப்பிடும்போது எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. நீ உன் சரியை நீ சாப்பிட்றேன்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்குள்ள உணர்வாக கேட்டது. கேட்ட காலமே அப்போ நம்ம சாப்பிடக்கூடாது. அது இதுவரையும் சாப்பிட்டு சொன்ன ஒரு விஷயமே வானான்னு சொல்லுது. அதெல்லாம் எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. நான் அந்த மாமி சாப்பாட்டை நிறுத்தேன். அதை நிறுத்தின கொஞ்சம் ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பால், சர்க்கரை, தேன், தயிர் இதெல்லாமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ கூட இருக்கிற அன்பர்லாம் நம்மளை கேட்குறாங்க, இதை மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டேன், இதெல்லாம் கூட ஒரு உயிர் தான், இதுக்கு வலிக்கும் தானே அப்படின்னு நம்ம இந்த கூட சர்க்கிளை செய்கிறவங்களே கேட்குறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இயல்பாக எனக்கு வந்துச்சு, நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து இவங்க எனக்கு தெரிய வைக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடக்குது. அதில் அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க. நீ இப்போ இது மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டா, அப்போ பால் மட்டும் ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து வரலையா, அது ஒரு குழந்தைக்கு கொடுக்குறது தானே, அதை நீங்கள் சாப்பிட்றது சரிதானா, இப்போ நீ மட்டும் இவ்வளோ விட்டு இதை மட்டும் சாப்பிடுங்க என்ன கேட்குறாங்க. அவங்க எது கேட்குறாங்கன்னா, இதை விட்டுட்டேன் இது விட்டுருவான்னு கேட்டாங்க. ஆனால் அது உட வைக்கிறதுக்கு அவங்க இயற்கை அவங்க வச்சு தான் அந்த வேலையை பார்த்துருது. அவங்க சொன்ன காரணமே நான் அந்த பால், தேன் இப்போ அவங்க சொல்லணும் எனக்குள்ள அந்த புரிதல் இருக்குது. ஏன்னா இப்போ நான் கருணையை நோக்கி போகிறேன் இல்லையா, எல்லாத்தையும் நான் ஊன்றி போய் பார்க்குறேன். ஒரு தாய் அந்த ஒரு நம்ம தாய்க்கு பால் வர்றதப்போ நம்மளை இன்னொரு தாயாக இருந்து காப்பாற்றினது பசுமாடு தான். இப்போ நம்ம அதே விஷயத்த நம்ம தாயா இருந்த ஒரு விஷயத்த இப்போ நம்ம டேஸ்ட் கோசமோ ருசி கோசமோ நம்ம சாப்பிட்றதுனால இன்னைக்கு அந்த தாயெல்லாம் ஒரு ஃபேக்டரியில் வச்சு அடைப்பு வச்சு பாலாக விற்றுன்னு அவனுக்கு தேவையான பால், சீஸு, தேவையான வெண்ணெய் இதெல்லாம் எடுத்து அதில் பண்ணுறான். இப்போ என்னாச்சு, அது ஒரு ஜீவராசி, அது இயற்கையாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பொருள். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரியில் ஒரு இரும்பு பொருள் மாதிரியும் ஒரு சாதாரண மெட்டல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க. காரணம் காசு. இப்போ அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் யூஸ் ஆகுது, எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால அவன் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான். நம்ம இது எல்லாரும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எனக்கு ஏதோ அர்ஜென்ட்டு தேவை மாதிரி குழந்தைக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு தேவைன்னு யூஸ் பண்ணினா இதெல்லாம் பிஸ்னஸுக்கு போகாது. நம்ம அது இயந்திரமான வாழ்க்கையாக இருக்காது. அதுவும் அளவாக இருக்கும், நம்மளுக்கு தேவையான சத்தோட அந்த பாலும் கொடுக்கும், நம்மளோட அது இயல்பாக நமக்குள்ள கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷக்கோசமோ ஒரு ஜாலி கோசமோ ஒரு ஆடம்பரத்துக்கோசமோ நம்மளுக்கு பால் சாப்பிடுவேன், நான் தேன் சாப்பிடுவேன், நான் நெய் சாப்பிடுவேன், நான் வெண்ணெய் சாப்பிடுன்னு போகிறதுனால நீங்கள் அது ஃபேக்ட் ஆகி அதுலேருந்து காசு இட்ட அளவுக்கு நம்மகிட்ட சூழல் ஆயிடுச்சு. இப்படி கடினமான சூழல் போகுது. நம்மளுக்கு எனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலே நான் பண்ணேன் அந்த பால் ஐட்டம். அதே போல் தேனுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேன் கூட மருந்து கோசம் எந்த ஒரு பொருள் எடுத்து நீ சாப்பிட்டா கூட ஓரளவுக்கு உண்ணாது. ஏன்னா வேற வழி இல்லைன்னா இப்போ யார் ஒருத்தரும் ஒரு வழி இல்லைன்னா அதை செஞ்சு குணப்படுத்திக்கலான்றது ஒரு தாட். கட்டாயம் ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதை செய்யும்போது தெரியாது. நீங்கள் அதை தேனை வந்து சும்மா சுவை கோசமோ அதுக்கு நீங்கள் எடுத்து தேனை சாப்பிடும் போது தேனுன்றது ரொம்ப முக்கியமான பொருள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேனீக்கெல்லாம் இங்கே மகரந்த சேர்க்கையே நடக்காது. இப்போ இதெல்லாம் நிறைய நான் வீடியோஸில் கேட்டிருக்கேன். ரெண்டாவது நான் உள்ளுணர்வு உணர்ந்து ஒன்று என்னால் வந்து நிறைய விஷயம் இந்த கருணையில் அதிகமாக டீப்பாக போகும்போது ஒரு ஜீவராசியாக நம்ம மாறினா எப்படி இருக்குன்ற கற்பனை அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா இதே என்னோட பயணமாக போகுது. இப்போ அந்த கற்பனை அதிகமாக போகும்போது அப்போ அந்த தேனி எப்படி இருக்கும், அதில் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க சொல்கிறத விட ஆழ்ந்து உள்ளே போய் பார்ப்பேன். நீங்கள் என்னதான் கேமரா வச்சு எடுத்து ஒரு ஜீவராசியோட கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கறதுக்கும் அந்த தேனியாக நீ மாறி பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இல்லை அந்த வித்தியாசம் என்னால் உணர முடியும். ஏன்னா இதே என்னோட பயணமாச்சு. உணர ஆரம்பிச்சிட்டேன் நான். அந்த உணர்வுனால நான் இந்த தேன் சாப்பிட்றது, பால் சாப்பிட்றது நிப்பாட்டேன். சக்கரை சாப்பிட்றதோடு எல்லாம் சொல்கிறார், சக்கரையில் கூட எலும்பு கலக்கிறாங்களாம், நீ அதை சாப்பிடலாமா, இதோடு சாப்பிட மாட்டேங்க தான். அதில் அதையும் நிப்பாட்டு. இது எல்லாமே நம்ம பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் நீ நிறுத்தின இன்னும் மாற்றம் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. நிறுத்த வைக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. நிறுத்தினோடனே என்னோட உடலில் பெரிய மாற்றம் வரும். இப்போ இந்த உடல் சுமார் பட்சம் லைட் எமிட் பண்ணுமா அப்படின்னா சதை எப்படி லைட் எமிட் பண்ணும், இப்படிதான் நம்ம கண்டுட்டு இருக்குது. ஆனா நான் இந்த செயலில் ஊறி போயிட்டே இருக்கிறேன், இந்த ஜீவகாரணை பண்ணி ஆழ்ந்து போயிட்டே இருக்கிறேன், என் உடம்பெல்லாம் லைட் எமிட் பண்ணுறேன். நான் அதை லைவாக பார்க்குறேன். இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப பிரமிப்பா. நான் இப்போ ஒரு கண்ணாடி நான் தலை வரேன்னா நெத்திலிருந்து ஒளி வரும். அந்த ஒளி என்ன நெத்திலிருந்து ஒளி உள்ள லைட்டு கிட்டு போட்டாலும் எனக்கு தோணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் தோணுதுப்பா, நீ வேற சுமார் எதுவும் சொல்லாதப்பான்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ எப்படின்னா இதுக்கப்புறம் தான் நான் வந்து மொபைலில் வீடியோ பார்க்குறேன். இந்த யோகா சம்மந்தப்பட்டது, தியானம் தானா இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த செல்லில் அதை எடுத்து பார்க்குறேன். அதை பார்க்குறேன். அதை பார்க்கும்போது இப்படிலாம் நீங்கள் தியானம் பண்ணுங்க, இப்படிலாம் நீங்கள் செஞ்சால் அவங்க மாற்றம் வரன்றான். என்ன புதுசாக சரி உட்காரலாம், சும்மா ஒரு நிமிஷம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அதெல்லாம் இந்த உடலில் நடக்குது. ஏன்னா வல்லார் ஒரு விஷயம் போட்டிருப்பாரு பாருங்க, கருணை அறிவுநிலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடுன்னு போட்டிருப்பாரு. மோட்ச வீட்டின் திறவுகோள் ஜீவகாரணியுமே போட்டிருப்பாரு. அப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த கருணையான செயலியை டீப்பாக செஞ்சிருக்கேன். அப்படி செய்யும் போது எனக்குள்ள
பெரிய மாற்றங்கள். இப்போ அவரே உடலை வந்து லைட் பாடியாக மாற்றினாரு. இப்போ அதில் ஒரு சிறிய விஷயத்த நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அது புரிஞ்சிச்சு. ஒரு வளர் போட்டுப்பாங்க என்னன்னா காட்டில் உட்காந்து 100 வருஷம் 1000 வருஷம் தவம் பண்ணால் கூட ஒரு சுத்த உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணம் வந்து ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை, ஒரு சிறிய அனுபவத்தை உனக்கு கொடுக்கும். ஆனால் பெரிய அனுபவத்தை அதனால் கொடுக்க முடியாது. ஏன்னா அன்பு கருணை தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ள ஒருமைன்னு ஒன்று இருக்குது, ஒன்றுஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லு. அந்த செஞ்சால் வரக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் இந்த வீட்டில் இருந்து ஜீவகாரண்யம் பண்ணியே ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப ஒருமையோடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது என் உடல் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இதெல்லாம் அந்த செயல் தான். அந்த நம்ம யோகிகள் செய்ய வேண்டிய அந்த அனுபவத்தை நீங்க ஜீவகாரண்யம் மட்டுமே பெற்றிருக்கீங்க. பெற்றுட்டேன் நான். அப்போ அதை பெறும்போது அப்போ அதை இன்னும் நம்ம ஆழ்ந்து செய்யணும். இப்போ நம்ம வெறும் நீர்க்கெண்ணை மட்டும் வச்சு தானிய கூடு ரெடி பண்ணணும், அப்புறம் தானிய கூடு ஒன்று ரெடி பண்ணணும், அப்புறம் தங்கத்தை வீடு ரெடி பண்ணணும். இப்போ இது என்னன்னா நமக்கு என்ன தேவை? ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வாழணும்னா அவனுக்கு இருக்க இருப்பிடம் வேணும், உண்ண வினை வேணும், குடிக்க தண்ணி வேணும். இப்போ இது மூணுமே ஒரு பறவைகளுக்கு தேவை தானே அப்படின்னு என்ன தோணி இப்போ அதை 3 செட்டப்பை செஞ்சு அதை கொஞ்சம் இன்னும் ஃபர்தர் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ அதை செய்ய ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போக மாட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், இதுக்குன்னு ஒரு போஸ்டர் ஒன்று போடுறோம். முதல் முறையாக இந்த மாதிரி தானிய கூடு, நீர் கிண்ணம், தங்குற வீடு யாருக்கு ஒன்றும் நாங்கள் ஃப்ரீயாக வைப்போம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் வச்சு நம்ம திருவத்தூர்ல வந்து நம்ம மவுண்ட் ரோடு வரைக்கும் போஸ்டர் ஒட்டுறோம். நாங்கள் நைட்டு எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டாமா. இப்போ அதை ஒட்டி முடிச்ச உடனே மறுநாள் எங்களுக்கு ஃபோன் வருது. எல்லாரும் என்னன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம்னு சொல்லிட்டோம். எதையுமே நாங்கள் காசு கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த ஜீவராசிகள் காக்கப்படணும், அவங்களுக்கு இந்த போய் சேரணும். இது ஒரு காரணம். ரெண்டாவது இதை செய்ய வச்சுட்டோம்னா ஃப்ரீயாவாக செய்ய வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். இதுக்கோசமே நாங்கள் ஒரு போஸ்டரை போட்டு ஒட்ட ஆரம்பிச்சு மறுநாளுக்கு போய் மாட்ட ஆரம்பிச்சு. கொஞ்சம் மாற்றத்துக்கு கம்மியாகுதுன்ற போது இந்த போஸ்டரை போட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் செம்மையாக இருந்தது. எல்லாரும் கேட்டாங்க, நீங்களே போஸ்டரை வெட்டி நீங்களே வந்து ஃப்ரீயாக எப்படி மாட்டு போறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு. இப்போ இந்த செயலை செய்யணும்னா இது எதுவுமே யாருக்கோசம் செய்யல, எங்களுக்கோசம் செய்யணுன்ற எண்ணம் வந்துச்சு உள்ள. நம்ம எல்லாரும் ஜீவராசி வசம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம். இது எல்லாமே நம்மளுக்கானது தான் அப்படின்ற ஒரு அறிவு அந்த செயலை செய்யும் போது ஏற்பட்டது. அப்போ அந்த செயலுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. அந்த போஸ்டர் ஓட்டிட்டு அதெல்லாமே மாட்டும் போது இப்போ அந்த பணி ரொம்ப விரிவாக்கமாக போகும்போது தான் தெருவத்தகர் நாய்களுக்கெல்லாம் உணவு வைக்கணும். அப்படியே படிப்படியாக தண்ணிக்கு நீர், பறவைக்கு நீர் வைக்கணும்னு ஆரம்பித்த ஒரு விஷயம், அதுக்கு நீர் வைக்கிறது, அப்புறம் தானிய கூடு, தங்கத்துக்கு வீடு, அதுக்கப்புறம் பார்த்தா தெருவத்தில் நாய்களுக்கு உணவு வைக்கிறது, அவங்க உடம்பு முடி கொட்டி போனால் மருந்து வைக்கிறது. ரெண்டாவது எந்த ஜீவராசி இறந்து போனோம் எடுத்து அடக்க மாட்டோம். இருக்குது ஒரு பெரிய ஒரு ஜீவகாரண பண்ணல உச்சம். ரோட்டோரத்துல இருக்க அந்த ஜீவராசிகளுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதுல வரது கட்டாயம் கொடுக்கறது இல்ல. பார்த்தா சொல்லி இப்போ இந்த இருக்கிறதுல அந்த ஒரு ஜீவராசி எடுத்து அடக்கம் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா நம்ம உணவு கொடுக்கறது, மருந்து கொடுக்கறதுன்றது நம்மளால எல்லாரும் ஏற்றுக்க முடிய விஷயம். ஏன்னா அப்போ அதில் வந்து நம்ம அன்பாக செய்கிறோம், நிறைய பேர் பண்ணுங்க, வழியில் துடிக்கும், பார்க்கும்போது எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. செய்யும்னாலும் யாரும் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இறந்த உடல் எடுக்க சொல்லி மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் சொல்லாது. ஏன்னா அது உணர்வை வெளிப்படுத்த முடியாது. அதனால அது அவள் தான் ஜடமா இருக்கும். எல்லாரும் பார்த்து கடந்து போகலாம், அது கேட்க போறது இல்லை. ஆனால் ஒரு நோய் விட்டுறதோ இல்லை உடம்பு முடியாதோ அது கேட்கும், கத்தும், அப்போ தெரியும் ஏதோ நோய் உடம்பு முடியலப்பா, இல்லை பசியில் கேட்கறப்ப வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இறந்த உடனே எடுத்து அடக்கம் ஒன்று அதனால சொல்ல முடியாது. அந்த ஒரு கண்ணன் இருக்குது இறந்து போன எந்த ஜீவராசியுமே. ஆனால் அதை எடுத்து அடக்கம் பண்ணும்போது இந்த பக்குவத்தோட இப்போ அதை நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம். இதை செய்யும் போது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் வரும். இந்த ஜீவராசி எடுத்து புதைக்கும் போது இறந்த போது உடனே நம்ம எடுக்கும் போது அது நம்ம கிட்ட அது என்ன, ஒரு நாயா இருந்தா சத்தம் போது காதல் கேட்குது, ஒரு காக்காவை இருந்தா அது கத்துறது காதல் கேட்குது. ஏன்னா அது உடல் மொத்தமும் உயிரால் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அது இறந்து போய் உயிரோட வழி நம்ம கேட்குது. அதை நம்ம செய்யும் போது பெரிய ஒரு பெரிய அனுபவம், உடல் எல்லாருக்கும் பெரிய மாற்றம் வருது. இப்போ நம்ம இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அந்த நாயை புதைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ பெண்கள் செய்யறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க எல்லாமே புதைக்கிறாங்க. அது அந்த நாய் எப்படி இருக்கணும், அழுவி போயிருக்கும். ஸ்மெல்ல நீங்க கிட்ட தாங்க முடியாது. இப்போ சொன்னேன், ஒரு ஜீவராசி நம்ம உணவு கொடுக்கும் போதோ இல்லை மருந்து கொடுக்கும் போது அவ்வளோ ஸ்மெல் வராது. இறந்துச்சுன்னா அதோட உடலோட ஸ்மெல்லை தாங்க முடியாது. உன்னை கிட்ட போனே போவாதுன்னு சொல்லுவோம், கிட்ட போக முடியாது நம்மளால. அப்போ நம்ம அதை செய்யும் போது அது இன்னும் ஒரு பெரிய அனுபவத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம தான் சொல்றோம், கருணைன்றது வெறும் உணவு கொடுக்கறது மட்டும், அடைக்கலம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்ம எல்லா செயலுக்குள்ளேயும் கருணை இருக்குது. ஒருத்தர் அன்பா பார்க்கறது, அன்பா பேசுறது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறது, ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றது, எல்லாத்தையும் உயிரா பார்க்கறது, எதையுமே ஏற்றத்தாழ்வு இல்லாம பார்க்கறது, எல்லாத்தையும் ஒருமையா பார்க்கறது, இதுதான் கருணையோட உச்சம். வெறும் இந்த செயல் மட்டும் கிடையாது, எல்லா செயலையும் எல்லாத்தையுமே உன்னை போலயும் உன் தன்மை கொண்டு அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். தன்னை போலவே அந்த உணர்வை கொண்டு பார்க்கும்போது பெரிய மாற்றம் வரும். அந்த அப்படிதான் அதை செய்யும் போது புரிஞ்சிச்சு, ஓஹோ இவ்வளவு மாற்றம் வர்றதுக்கு காரணம் இந்த எண்ணம் அதிகமாயிடும். அதான் சொன்னேன், இது எல்லாமே எனக்கு நான் செய்யறேன். ஆமா, அந்த தன்மை போயிடுச்சு அதுல. அது ரொம்ப ஒரு சூப்பரா. இது நம்ம எல்லாருக்கும் இது முடியும்.
இது எல்லாமே என்னன்னா எந்த செயலை செஞ்சாலும் ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப விழிப்புணர்வோட தனக்கு ரொம்ப செய்வது ஆமா, போலவே செய்யணும். ஒரு அர்ப்பணிப்போடு செய்யும் போது இது கட்டாயம் நடக்கும். இந்த நிச்சயம். அர்ப்பணிப்பு இப்ப இன்றைய விதை நாளைய விஷயத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளயும் அந்த அர்ப்பணிப்பு இருக்கு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வேற எல்லாருமே அந்த அர்ப்பணிப்பா செய்யும் போது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு உடல் மாற்றத்துல இருந்து அறிவு மாற்றத்துல எல்லாருக்கும் மாற்றம் வந்து இருக்குது. அப்ப அந்த கருணையான செயல் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் கடவுளை நோக்கி ஓடுறோம், இறைவனை பார்க்க முடியாது சொல்றோம், வலி இருக்குது, வலி தாங்க முடியல, வலி போவாதான் நினைக்கிறோம், துன்பங்கள் நீங்காதான் நினைக்கிறோம். ஆனா நம்ம இந்த நீங்காதா முடியாதா இந்த நடக்காதான் நினைக்கிறதுக்கு பதிலா நம்மளால என்ன முடியும், நம்ம அந்த கருணையை எப்படி நம்ம பிறருக்கு கொடுக்கலாம், எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். ஏன்னா இங்க ஒரே விஷயம் தான், காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தர் பொருள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட ஒரு விஷயம் அன்புன்னு ஒரு விஷயம் இயற்கை கொடுத்துருக்குது. அதை கொடுத்தா பெரிய மாற்றம் வருது. நாங்க நல்லா புரிஞ்சுட்டோம். உண்மைங்கய்யா, இயற்கை கொடுத்த கொடை அன்பு. அன்புதான். நம்ம அந்த அன்பை பிறர்கிட்ட காட்டலாம். நம்ம காசு கொடுக்கணும் சரி, ஒருத்தர் அன்பா பார்க்கலாம், ஒரு நல்ல வார்த்தை அவர்கிட்ட நம்ம சொல்லலாம். முடியாதவங்களுக்கு இந்த நோய் குணமாறுன்னு நினைக்கலாம். எவ்வளோ ஒரு கெட்டவனுக்கும் அவனும் ஞானியா மாறும் நம்ம நினைக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஒண்ணா. இப்போ நம்ம எவ்வளோ ஒரு கெட்டவனா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்தா அவனை சேவ் பண்ணணும்னு பார்ப்போம். ஆமா. ஆனா வெளியே இருந்தா அவனை எதுவுமே இல்லாம ஆக்கணும்னு பார்ப்போம். இது நம்மளுக்கு தெரியல. அவனே நீ ஏன்னா அவ வேற நீ வேற ஆமா. ஒரு நீ விஷயத்தை அவனே நீ வீட்டுல இருக்கிறனா பார்த்தனா, ஐயா எப்படியாவது அவனை விட்டுற மாட்டாங்களா, அவன் தெரியாம தன் பிள்ளை போல பார்க்கும்போது எப்படி பார்க்கும் போது நான் நம்ம கிட்ட வந்து எப்படியாவது அவங்க சரி பண்ண மாட்டாங்களா, இல்ல ஏதோ ஒரு காரணத்தை விட்டுற மாட்டாங்களா அப்படி. அதே போல இன்னும் எல்லா உயிருக்கும் நடக்கும் போது, எல்லா மனிதருக்கும் நடக்கும்போது இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வைக்கணும். அதை பட்டனா வலி அனுபவிச்சாலும் படாத இங்க நிக்கிறவங்க நீங்க எல்லாரும் அந்த வலி இவருக்கும் நீங்களும் அவருக்கும் நீங்களும் விண்ணப்ப வைங்க. தெரியாம நடந்த செயலுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த கருணை பெருகும். எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ஒருமையில தான் இருக்குது, இங்க எல்லாமே ஒன்னா தான் இருக்குது. என்ன சொன்னேன், உடலா பார்த்தாலும் நம்மளோட பேரா பார்த்தாலும் மாறி மாறி இருக்கும். ஆனா நீ உயிரா பார்க்கும்போது ஒன்னா தான் இருக்கும். உண்மைங்கய்யா. இப்ப கூட இங்க பாருங்க, நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி காட்டுறான், நம்மளோட பூமியை காட்டுறான், நம்ம சூரிய குடும்பத்தை காட்டுறான், அதுக்கப்புறம் பால்வெளியை காட்டுறான், அதுக்கப்புறம் கேலக்சின்னு காட்டுறான். அந்த கேலக்சி காட்டும் போது எல்லா கேலக்சியும் ஒரே மாதிரி தாங்குது. ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. மாறல எந்த கேலக்சியும். ஆமா. அப்ப அந்த கேலக்சின்றது எப்படி ஒரே மாதிரி இருந்தோ அதே போலதான் நீங்க இந்த உடலா இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு கேலக்சி தான், நம்ம எல்லாரும் ஒரு அண்டம் தான்ற அளவுக்கு புரிதல் ஏற்படுத்துங்கிட்ட. அது காரணம் இந்த கருணையான செயலை செய்யும் போது நம்ம அதுவாகவே ஒன்றி செய்யும் போது வர அனுபவம் தான் இது. இதைத்தான் சொல்றாரு, அந்த ஒருமையில இருக்கும் போது தான் இது நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒருமைன்னா ஒண்ணுன்றது தான் அனைத்துமே சேர்ந்தது ஒண்ணு. என்ன சொன்னாலும் இறைவன் ஒருவன் தான். அப்ப இறைவன் ஒருவன் சொல்றதுக்கு அர்த்தம்னா ஒன்னஸா உன்னை பார்க்க எந்த அளவுக்கு நீ டீப்பா ஒன்னஸை நீ உணர்ந்து ஒன்னஸா நீ பார்ப்பியோ நீயே இறைவன்றதை 100% உணரலாம். ஏன்னா அந்த உணர்வு இந்த கருணையான செயலை செய்யும் போது ஏற்பட்டது. அப்ப இதான் நல்லா சொல்லிட்டு போறோம், அறிவு நிலை தெரிந்தவருக்கு உயிரிறக்கமே கடல் வழிபாடு, மூச்சை வீட்டின் திறவுகோள் ஜீவகாரணியமே. ஒரு உயிர் மேல நீ அன்பா இருக்கும் போது நீ யாருன்றது உங்கள்கிட்ட 100% தெரிய வரும். அதனாலதான் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கடவுள் தன்மையற்றன்ற பேர்ல வேற எந்த செயலுக்குள்ள போய் அதை பெறணும்னு ஆசைப்படாதீங்க. கருணையான செயலை கொண்டு மட்டுமே நீங்க கடவுள் தன்மையை பெறுங்க. அதுதான் முழுமையா இருக்கும், அதுதான் முடிவா இருக்கும், அதுதான் இறுதியா இருக்கும், அதுதான் இறைவனாவும் இருக்கும், அதுதான் அன்பாவும் இருக்கும்னு சொன்னாரு. ஆனா அதை நாங்க பிராக்டிக்கலா செயலா செஞ்சு அந்த ஜீவகாரணியம் பண்ணி இப்ப அந்த நாயை புதைக்கிறது, ஹாஸ்பிட்டலில் கஞ்சி ஊத்துறது, மனிதர்களுக்கு மளிகை பொருளை கொடுக்கறது, எல்லா சைடும் எல்லா இருக்கிற எல்லா ஜீவராசியும் நம்ம ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணி அவங்களோட துன்பத்திலேருந்து எந்த அளவுக்கு எங்களால அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய செயலை செய்ய முடியுமா அதை செய்கிறோம். செயலா அதை விட்டுட்டு மனதால் எண்ணத்தால் நம்ம ஒரு நினைக்கணும். இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போவாங்க. நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே ரொம்ப உண்மை. எல்லாருமே பணம் காசு கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. அதை தவிர்த்து இந்த விஷயம் என்னத்தான் நினைச்சா அது கண்டிப்பா செயல்பாடு நடக்கும். ஏன்னா இங்க எண்ணத்துக்கு வலிமை அதிகம். எண்ணத்துக்கு வலிமை ரொம்ப. நீங்க பணம்ன்றது எல்லாமே கொடுத்து பண்ணும்போது அந்த சூழல் தான் தெரியும். ஆனா எண்ணத்தை நீ அதிகமா போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எண்ணம் போட்ட போன வந்துச்சுன்னு. ஏன்னா எண்ணத்தோட வலிமை அதிகம். ஏன்னா எண்ணம்ன்றது தான் உணர்வு. அந்த உணர்வு உண்மையா அந்த உணர்வு ஒருத்தர் சரியாகணும், ஒருத்தருக்கு மாற்றம் வரணும், ஒருத்தருக்கு ஞானி ஆகணும், ஒருத்தருக்கு மரணம் இல்லாத பெருவாக போகணும். நம்ம எல்லாரும் விண்ணப்பத்தை வச்சு அவரும் போவாரு, அதை வச்சு நீயும் போவ. நம்ம கிட்ட அந்த ஒருமை இல்லாதனால நம்மளால அதை வைக்கிறதுக்கு தெரியல, நம்மளே அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுது. ஆனா நீ கருணையா இருந்தா உங்ககிட்ட முக்கியமா வர்றது ஒன்னஸ் தான் வரும், ஒருமை தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணுன்ற குணத்தை கட்டாயம் வரும். அதனால தான் நீங்க கருணையான செயலை செய்யுங்க, அன்பா இருங்க. அந்த அன்பா இருக்கிறது நம்மளால செய்ய முடியல கூட கற்பனையிலையும் பாவனையிலையும் எனி டைம் எல்லாத்தையும் உயிரா பாருங்க. எல்லாத்துக்கும் நன்மை நடக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க. காரணம் நெகட்டிவ் கமெண்ட்கள் தயவுசெய்து யாரும் போகக்கூடாது. அப்படி போறது நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரயோஜனம்லாம் செய்யறதுக்கு நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நம்ம நல்லது நடக்கும், நம்ம எல்லாமே சரியா நடக்கும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ எல்லாருமே இறைவனா மாறுவாங்க, இங்க எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாருமே இங்க ஞானி தான் நம்ம சொல்றது நம்ம கஷ்டப்படுறோம். காரணம் என்னன்னா நம்ம இங்க பாக்குற நிகழ்வு பாக்குறோம் இல்லையா. இங்க நடக்கிற ஒருத்தர் தப்பா இருக்காரு, ஒருத்தர் குடிக்கிறாரு, இவங்களாம் எப்படி இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் சூழல் தான். இப்போ எல்லாருக்கும் ஆசை இல்லை குஷ்ட ரோட்ல விழுந்து, எல்லாருக்கும் நோயாளி அவங்க ஆசை இருக்கா? எதுக்கு நோயாளி இப்போ எல்லாம் பார்த்துருக்கான். அவனுக்கு ஆசை இல்லாமல் எப்படி நோய் வந்ததோ அதே போல் தான் ஆசை இல்லாமல் குடி வந்தது, அதே போல் தான் ஆசை இல்லாமல் தப்பான செயல் செய்யணும்னு எண்ணம் வந்தது.
அப்போ அது காரணம் சூழல் தான். அப்போ அந்த மனிதன்றவங்க காரணம் இல்லை. அதை நம்ம வந்து அந்த சூழல்ல மாட்டினவங்க பேசலாம், சூழல் இல்லாதவங்க இப்படி ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, அது காரணம் அவங்க இல்லை, சூழல் தான் காரணம். அப்ப அவங்களுக்கு அது பெரிய மாற்றமா இப்போ நம்ம எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க நடக்குதுன்னும் போது, இப்போ ஒரு தப்பு பண்றாங்க, அதை அனுபவிக்க 2 பேர் இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்படி இல்லை, இது 2மே சரியாகணும், அவருக்கு அந்த அறிவு புரியணும், இவருக்கு இந்த மாற்றம் வரும், நம்ம சிந்தனை வச்சா அங்க அந்த கிளியர் ஆகும். நம்ம என்ன பண்றோம், ஐயோ பண்ண தப்பு சரி அப்படின்னு நினைச்சு சொல்லி அதை பெரிய விளைவு ஏற்படுத்தும். அந்த விளைவுல மாற்றது யாரு, உயிரின்ற நம்ம தான் இருக்கிறோம் அதுக்குள்ள. கண்டிப்பா அதுக்கான காரணக்கத்தவா நம்ம என்னமே இருக்கிறோம். இப்ப நம்மளே இருக்கிறோம், இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், அங்க எல்லாமே உயிரின்னு பார்த்தா ஒண்ணுதான், இது வேற இது வேற இல்ல. இந்த ஒன்னஸை புரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாருக்கிட்டும் ஒருமை வந்துடும். ஒருமை வந்தா நம்ம எக்காரத்தோண்டும் அடுத்தவங்கிட்ட ஒரு பொருள் நம்ம எடுத்துன்னு ஆசைப்பட மாட்டோம், ஒரு தவறு செய்யணும் ஆசைப்பட மாட்டோம், நம்ம எதையுமே கீழே பார்க்க மாட்டோம், எதையுமே ஏற்றத்தாழ்வா பார்க்க மாட்டோம், நல்லதை பத்தி கெட்டதை பத்தி நம்ம பேச மாட்டோம். எல்லாத்துக்குள்ளேயும் சரி இருக்குதுன்னு நம்மளால புரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு பேர் தான் ஒருமை. அந்த ஒருமை விளங்கிச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும், நம்ம எல்லாருக்கும் எல்லாமே சமமா கொடுப்போம். எதையுமே ஏற்றத்தாழ்வா எனக்கு நான் விஷயம் செய்யும் போது எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும். இந்த எண்ணம் எல்லாருக்கும் அந்த ஒருமை விளங்கிச்சுன்னா இங்க ஏற்றத்தாழ்வு நீங்கிடும். அப்ப என்ன நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு இல்லாம ஒரே சரிசமத்துக்கு வந்துடும். இல்லாதப்பட்டவன் இருக்கப்பட்டவன்ற ஒரு சூழலே இல்லாத போயிடும். இங்க கோயில்கள்ன்றது தேவைப்படாது. இருக்கிற இங்க வாழ்ற அனைத்து ஜீவராசிகளுமே கோயிலா தான் இருக்குது, எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அப்ப எல்லாருக்கிட்டையும் ஒருமை விளங்குச்சுன்னா வல்லார் சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே மரணம் இல்லாத பெருவாளுக்கு 100% போக முடியும்ன்றதா உண்மை. அதுக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம கிட்ட வரணும் ஒருமை தான் வரணும். அந்த ஒருமை வரணும், நம்ம கிட்ட கருணை அதிகமாகணும். கருணை அதிகமாக நம்ம எல்லா உயிரையும் நம்மளை போல நம்ம பார்க்கணும். உண்மைங்க. இந்த இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சா இந்த உடல் பெரிய மாற்றத்துக்குள்ள போது. இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், எனக்கு படிக்கவும் தெரியாது, என்னால எதையும் போன் நம்பரே எனக்கு தெரியாது. இப்ப இவ்வளவு என்னால பேச முடியுதுன்னா காரணம் என்ன, கருணைன்ற ஒரு செயல் தான். ஆமா. அப்ப அதே கருணை நம்ம எல்லாரும் செஞ்சா அப்ப எல்லாருக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வரும். உண்மைங்கயா. அந்த மாற்றம் வந்துச்சுன்னா தானே நம்மளுக்கு இங்க எல்லாமே சரி சமம். ஏன்னா வலிக்குது, நம்மளுக்கு தான் வலிக்குது, கத்துறது நம்ம தான் கத்துறோம். இது நமக்கு தெரியல, அவன் கத்துறான்னு நினைக்கிறேன், அவன் நமக்கு தான். ஆமா. இப்ப அந்த ஒன்னஸ் வந்துச்சுன்னா யாரையும் வலிக்க சொல்ல மாட்டேன், எல்லா வலியும் இருந்துக்குதான்ப்பா அப்படின்னு இப்ப எனக்குள்ள அதான் தோணுது. நான் நிறைய இடத்துக்கு போவேன், ஒரு சில இடத்துக்கு போகும்போது அவங்களோட வலி அப்படி எனக்குள்ள வருது. இப்படி வருமானம் வரும். பிறர் உயிர் படுற வழியை நீ அடைந்து விளக்குக மகிழ்கன்னு போட்டுருவாங்கல்ல. இப்போ அந்த உயிர் படுற அந்த வழியை நான் அடையிறேன், அடைஞ்சு அதுக்கு எப்படி நான் விளக்கம் கொடுக்கணும், எப்படி அதை விளக்கி விடணும்னு எனக்குள்ள எண்ணம் தோணுது. அதனால தான் இப்போ நிறைய விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த உலகம் ஏக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும், அந்த அளவுக்கு போயிடுச்சாரி இந்த ஏக்கம் இருக்கும். அப்போ இந்த ஏக்கம் இல்லாமல் இருந்தால் உலக உயிர்கள் இல்லாமல் இருக்கும். உலக உயிர்கள் இருந்தால் வலி வேதனை இல்லாமல் இருக்க முடியும் நம்மளால. இல்லைன்னா இது இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் வலி வேதனை நம்ம வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு செயல் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ இதுக்கு ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா எல்லாமே நான் ஆயிட்டேன், எல்லாமே வழியாகிறதுனா சுகமாகிறதுனா தான். நான் ஏன் சுகமா இருக்கணும், நான் ஏன் வழியா இருக்கணும், எனக்கு தேவையில்லைன்ற ஒரு எண்ணமே பெருசா ஒதுக்க ஆரம்பிக்குது. இந்த எண்ணம் வருமானா நான் இருக்கிற சூழலுக்கு, நான் செய்யற வேலைக்கு, நான் இருக்கிற கணக்கில் பண்ண முடியாது. ஆனா ஜீவகாரண்யம் பண்ணா நீ உச்சக்கட்ட ஞானியோட முழு அறிவும் பெறலாம். இந்த உலகத்துக்கே முழு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழலை உன்னால சொல்ல முடியும். ஏன்னா இங்க வார்த்தைகள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றது. வார்த்தைக்கு உள்ள வலிமை வேற எதுக்குமே கிடையாது. இப்ப அந்த வார்த்தை என்னன்னா, இங்க எல்லா உலக உயிரிலுமே நித்தியமான பேருமத்துல போய் வாழணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா எல்லாமே நானா இருக்கிறேன். அப்ப இங்க என்ன நடக்கணும், இந்த ஏக்கன்றது இல்லாம இருக்கணும். எல்லாரும் இந்த லவ் எல்லாருக்குள்ளும், அந்த லவ் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும்ன்ற அறிவு புரியணும். புரிஞ்ச கணமே இது ஏங்காது. நீ எதுக்கோசம் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், எதுக்கோசம் யாரையும் இதை எடுத்துக்க மாட்டேன். இந்த என்னையே நான் காயப்படுத்திக்க மாட்டேன், எனக்கே நான் இது பண்ணிக்க மாட்டேன், எந்த விஷயம் செய்ய மாட்டேன். நான் என்னை எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணுமோ எனக்கான உயர்ந்த நிலையை கண்டிப்பா அடையணும்னு நினைப்பேன். கரெக்டா. இப்ப நினைப்பீங்கல்ல, அப்ப எல்லாரும் அதே நினைக்கணும்னா இப்ப எல்லாமே நீங்க ஆயிட்டீங்க. இப்ப உங்க நினைப்பு நடக்கணும்னு என்ன பண்ணுங்க, அப்போ மொத்தமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். நீங்க அப்படிதான் நினைக்கணும். அந்த நினைப்பு தான் நம்ம எல்லாருக்குமே சொல்யூஷனா இருக்கும். இதுதான் இந்த உலகத்தின் இறுதியா இருக்கும். இங்க எல்லா உயிரும் நித்தியமான பேருந்துல போய் வாழ்றதுக்கு இதுதான் ஒரு வழியா இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் கருணை செயலே செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும். இதை நம்ம செயலாவும் செய்யலாம், கற்பனையா பாவனை பண்ணலாம். அதை பண்ணும்போது பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இந்த உடல்ல அன்புல கொண்டுதான் இந்த உடல் பெரிய மாற்றத்தை வரும். ஏன்னா நம்மகிட்ட உணர்வு இருக்குது, கோபம், கர்வம், ஆணவம், திமிரி எல்லா உணர்வு இருக்குது. ஆனா உணர்வுன்றது ஒண்ணுதான், இது பலவா இருக்குது. ஆனா நம்ம கிட்ட அன்புன்னு ஒண்ணு வரும்போது இந்த உணர்வு ஒண்ணு கூடிடும். இவ்வளவு உணர்வும் ஒரே உணர்வா மாறும், அது அன்புன்ற உணர்வா மாறும். அந்த உணர்வு நுட்பமானால் இந்த உடல்ல சிரசு உச்சிக்குள்ள, சிரசு உச்சின்றது அண்டம், அங்க நடக்கிற நிகழ்வு உன்னால புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வும் இந்த பூமியில நடக்கிற அனைத்து நிகழ்வும் ஒண்ணுன்னு உன்னால தெரியும். எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு என் அறிவு வந்துருக்குது. இப்ப அது ஒண்ணுன்னு தெரிஞ்சதுனால இப்ப இங்க அனைத்துமே நானா இருக்கணும்னு புரிஞ்சிச்சு. அப்ப எல்லார் வழியும் என் வழி, எல்லா சந்தோஷமும் என் சந்தோஷம். எனக்கு சந்தோஷமும் வேண்டாம், எனக்கு வழியும் வேண்டாம். எல்லாரும் ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் பியூர் அன்போட ஒண்ணு கூடி ஒரே பொருளா மாறி ஒன்னஸா மாறி எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போய் நித்தியமான பேருந்து நிலையை அடையும். இதுதான் இந்த கருணையான செயலை செய்யும்போது ஏற்பட்ட அறிவு. இது உலக உயிர்கள் அனைத்துக்குமே
நடக்கணுன்றது தான் எங்கள் எண்ணம். இதுதான் இன்றைய விதை நாளை விருட்சத்தோட முழுவதுமான செயலும், இது நடக்கணுன்ற முழுவதுமான எண்ணமும் இதுதான் இப்போ போயிட்டுருக்குது. இந்த கருணையான செயலை செய்யும்போது பெரிய மாற்றங்கள் வருது. இது எல்லாருக்கும் இந்த மாற்றங்கள் கட்டாயம் வரும் கருணையாக இருந்தால். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நன்றி.